நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா, எக்ஸல்ல இருக்கக்கூடிய லுக்கப் லுக்கப் பத்தி பார்க்க போறோம். அதாவது லுக்கப் போல தான் லுக்கப்பும். அதில உள்ள இருக்கிற மெத்தட்ஸ் எல்லாம் ஒண்ணு தான். பட் பொசிஷன் தான் வேற வேற. ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபார்முலாக்குள்ள போலாம். லுக்கப் உடைய ஃபார்முலாக்குள்ள போலாம். நீங்களே பார்த்திருப்பீங்க. டேபிள் ஹாரிசான்டலா இருக்கிறது. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா, சீரியல் நம்பர், ஐடி, நேம், டேஸ் ஆஃப் வொர்க்கிங், சேலரி. ஓகேங்களா? இப்படி இருக்கு. அதாவது இப்போ 1 சீரியல் நம்பர், எம்ப்ளாயியோட ஐடி, அவங்க நேமு, அவங்க எத்தன நாள் வொர்க் பண்ணாங்க, அவங்களுடைய சேலரி. ஓகேங்களா? இப்படி இருக்கிறது நம்ம எப்படி யூஸ் பண்ணி பார்க்க போறோம்ன்றத பார்க்கலாம். ஓகேங்களா? வாங்க ஃபார்முலாக்குள்ள போலாம். ஈக்குவல் டூ போட்டு ஃபார்முலா போட்டுக்கோங்க. ஃபார்முலா போட்டாச்சு. பிராக்கெட் ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் லுக்கப் வேல்யூ. அதாவது நான் ஃபார்முலா டைப் பண்ணியிருக்கேன் இல்லையா? அதுக்கு பக்கம் இருக்கிற ஒரு செல்லவே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செல்ல செலக்ட் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் கமா குடுத்துக்கலாம். டேபிள் அரே நான் எங்கேருந்து தேடப் போறேன்? அதாவது எத குடுத்து தேடப் போறேன்? எம்ப்ளாயி ஐடி. ஸோ, ஐடியிலிருந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஐடியிலிருந்து அந்த டேபிள அப்படியே செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணியாச்சுங்களா? அகைன் காமா, ரோ நம்பர். நான் எத பார்க்க போறேன்? சேலரிய தான் பார்க்க போறேன். ஸோ, அதனால 1, 2, 3, 4. 4ன்னு குடுத்துக்கிட்டு அகைன் காமா, எக்ஸாக்ட் மேட்ச். அதாவது ஃபால்ஸ் குடுக்கணும். ஓகேங்களா? இப்போ என்டர் குடுக்குறேன். ஓகேங்களா? எதுவுமே இல்ல. இப்போ நான் என்ன பண்றேன்? எம்ப்ளாயியோட ஐடி குடுக்குறேன். E1120 குடுத்தா 10,000 அதாவது E1120 குடுத்தா ஏஞ்சல்து 20 நாள் வொர்க்கு 10,000 ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதுவே பார்த்தீங்கன்னா, E1127 குடுக்குறேன் பாருங்க. 27 குடுத்தா ஸ்ட்ரெய்ட் ஓகேங்களா? E1127 தான்யா 19 டேஸ் வொர்க்கிங் 9,500. ஓகேங்களா? இப்படி தான் லுக்கப் யூஸ் பண்றது.